MTC கார்ப்பரேஷன் சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃப்ளீட்டில் நிறைய நியூ டீலக்ஸ் பஸ்ஸஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பஸ்ஸஸ்னுடைய பாடி கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடில் இருக்கும். இந்த பஸ்ஸஸ் எல்லாமே பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸஸ். இது இல்லாமல் இப்போ ரீசண்டாக MTCயில் 2016 இந்த வருஷத்தில் ஏற்கனவே லான்ச் பண்ணப்பட்ட BS4 மாடல் பஸ்ஸஸ், இதில் நிறைய பஸ்ஸஸை இப்போ பாடி ரீபில்டு பண்ணி நியூ டீலக்ஸ் பஸ்ஸஸாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸஸ் இந்த 2016-17 சீசனில் வந்து இப்போ ரீபில்டு பண்ணப்பட்ட ப்ளூ பஸ்ஸஸ், இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இதெல்லாம் நான் இப்போ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நிறைய பஸ் ஃபாலோவர்ஸ் MTC ப்ளூ பஸ்ஸஸ்குள்ள எது BS4 பஸ், எது BS6 பஸ், இதை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல கேள்வி. இதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒருவேளை பஸ்ஸஸ் சம்மந்தமாக அல்லது ஜென்ரலாக ஹெவி வெஹிக்கிள் சம்மந்தமாக உங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குன்னா ஒரு பஸ் ரொம்ப தூரத்துலேருந்து வரும்பொழுதே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பண்ணுவீங்கன்னா, பஸ்னுடைய பாடி லென்த், பாடி ஸ்ட்ரக்சர், ஃப்ரண்ட் ஓவர் ஹேங், ரியர் ஓவர் ஹேங், விட்த், இதெல்லாம் வச்சே நீங்கள் சொல்லிடலாம். அதை தாண்டி டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இந்த BS4 ரீபில்ட் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் அட்வான்ஸ்டு. எப்படி அட்வான்ஸ்னா, இந்த பஸ்ஸஸ் எல்லாமே ஏர் சஸ்பென்ஷன் பஸ். நீங்கள் பஸ்ஸை ஊத்து கவனிங்க, கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா ரியர் ஏர் சஸ்பென்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்டாக வந்த BS6 டீலக்ஸ் பஸ்ஸஸ், ப்ளூ பஸ்ஸஸில் ஏர் சஸ்பென்ஷன் இருக்காது. அப்படி பார்க்கும்போது இந்த ரீபில்ட் பண்ணப்பட்ட BS4 பஸ்ஸஸ் எல்லாமே ஒரு விதத்தில் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின். BS4 பஸ்ஸஸ்னுடைய இன்ஜின் ரேட்டிங் குறைவு. இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா 160 HP. ஆனால் லேட்டஸ்ட் BS6 பஸ்ஸஸ்னுடைய இன்ஜின் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 200 HP. அப்போ BS6 பஸ்ஸஸ் இன்ஜின் பவர் அதிகம், ஆனால் BS4 ரீபில்ட் பஸ்ஸஸ் ஏர் சஸ்பென்ஷன் பஸ்ஸஸ். சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, ஆனாலும் ஒரு பஸ் லவர், பஸ் ஃபாலோவர், சில விஷயங்களை லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற இந்த சிம்பிள் மெத்தடை வச்சு ஒரு பஸ் BS4 பஸ்ஸா இல்லை BS6 பஸ்ஸா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதே மெத்தடை வச்சு TNSTC பஸ்ஸஸ்லையும் எது BS6, எது BS3 ரீபில்ட், எது BS4 ரீபில்ட் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். TNSTC பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், MTC பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஷேடில் இருக்கும். மற்றபடி நான் சொல்கிற இந்த மெத்தடை வச்சு TNSTC, MTC ரெண்டுலேயும் BS6 வர்சஸ் BS4 அண்ட் BS3 இதை ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, இந்த டிஃப்ரென்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பஸ்ஸை பாருங்கள், ஒத்து கவனிங்க. இது 2016 மாடல் ரீபில்ட் பஸ். இந்த பஸ்ஸினுடைய ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கை பாருங்கள். ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் அப்படிங்கிறது இந்த ஃப்ரண்ட் வீலுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, பாடி, அதுதான் ஃப்ரண்ட் ஓவர் ஹேங். ரைட் ஹேண்ட் சைடை நீங்கள் பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த ஓவர் ஹேங்கில் இதுக்கு முன்னாடி வந்த பஸ்ஸஸ் மாதிரியே தான் இந்த டிசைன் இருக்கும். இதில் எதுவும் வித்தியாசமாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குன்னா அது BS4 பஸ், ரீபில்ட் பஸ். அது இல்லாமல் இந்த ஓவர் ஹேங்குடைய லென்த் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைவாக தான் இருக்கும். லென்த் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா, சொல்றது புரியுதா? அப்போ லென்த் நார்மலாக இருக்கும், இதில் எதுவும் வித்தியாசமாக இருக்காது. அப்படின்னாலே இது BS4 பஸ் தான், கண்டிப்பாக BS6 பஸ்ஸாக இருக்காது. சரி, BS6 பஸ்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இந்த ஸ்க்ரீனில் இருக்க பஸ்ஸை பாருங்கள், இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதே ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கில் ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? கிரில் தெரியுதா? ஒரு வென்டிலேட்டர் கிரில், எக்ஸாஸ்ட் கிரில் மாதிரி இருக்கா? இந்த ஒரு பகுதியை நீங்கள் எல்லா BS6 பஸ்ஸஸ்லையும் பார்க்கலாம். அது ப்ரைவேட் பஸ்ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸோ எல்லா பஸ்ஸஸ்லையும் இது இருக்கும். இன்னும் ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் EATS, ஈட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கும். ஈட்ஸுடைய ஃபுல் ஃபார்ம் எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். இந்த ஈட்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, BS6 டெக்னாலஜிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த ஈட்ஸ். அசோக் லேன் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் ஈட்ஸ் சிஸ்டம்குள்ள IEGR டெக்னாலஜி, SCR டெக்னாலஜி, இந்த ரெண்டுத்தையும் அவங்க வச்சிருக்காங்க.
ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட எம்டிசி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் SCR நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா AdBlue அப்படின்ற ஒரு கம்போனன்ட் இருக்குது. அடுத்த முறை இந்த பஸ்ஸை பார்க்கும்போது நீங்கள் இதை கவனிங்க. ஈட்ஸ்ன்னு இருக்கும், AdBlueன்னு இருக்கும். சரி, இந்த பஸ்க்கு நம்ம வருவோம். இது BS6 பஸ். இதில் தெளிவாக ஈட்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அந்த எக்ஸாஸ்ட் கிரில்லை உங்களால் பார்க்க முடியும். அப்போ எக்ஸாஸ்ட் கிரில் இருந்தாலே BS6 பஸ் தான். அந்த எக்ஸாஸ்ட் கிரில்லுக்கும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் பைப் இருக்கும். அப்போ இந்த ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு பஸ் BS6 இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நன்றி.